கேள்விய விளங்கப்படுத்த போறேன் இன்றைக்கு. அதாவது நம்ம செய்ய தவறிய அதே மாதிரி செய்யறதுக்கு கஷ்டம் என்று சொல்லி நினைக்கிற ஒரு சில கேள்விகளை இன்றைக்கு நான் விளங்கப்படுத்த போறேன். அனைவரும் கவனமாக கேளுங்க. என்ன சொல்றேங்கிறத கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். நடந்து முடிஞ்ச பரீட்சையில அதிக கூடுதலான புள்ளிகளை பெற்றது. அது இப்ப சொல்ல மாட்டேன் யாருன்னு சொல்லி. கடைசியா இப்ப சஸ்பெண்டா இருக்கட்டும். கடைசியாக எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு பிறகு 15 யூனிட் செய்வீங்களே, 15 யூனிட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் யாரு கூடுதலாக மார்க்ஸ் எடுத்திருக்காங்கிறத சொல்லுவேன். இப்ப சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். இன்னும் ஒரு சில பேர் மார்க்ஸ் திருத்தப்படல. திருத்தினாலும் அவங்கள இந்த லிஸ்ட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அதாவது அவங்க வகுப்புக்கு வரலாம், ஆனால் அவங்கள இந்த லிஸ்ட்டுக்குள்ள அவங்க ஹையஸ்ட் எடுத்திருந்தாலும் இந்த வின்னர் லிஸ்ட்டுக்குள்ள அவங்கள சேர்க்க மாட்டேன். ஸோ கவனம். நான் செல்ற டைமுக்குள்ள அனுப்பினாத்தான் அவங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ள வருவாங்க. சரி, ஆனா அவங்க தொடர்ந்து வகுப்புக்கு வரலாம், அதுல எந்த வித தடையும் இல்லை. இப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி: அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடாகும். ஆராய்க. சமூக பயன்பாடு, அரசியல்ங்கிறது ஒரு சமூக பயன்பாடாகும். ஆராய்க என்கிற கேள்வியை இப்ப பார்ப்போம். இந்த கேள்விய அனைவரும் சிறப்பாகத்தான் செஞ்சிருந்தீங்க. எல்லோரும் நல்லா தான் செஞ்சிருந்தீங்க. ஆனாலும் விளங்கப்படுத்த வேண்டியது என்ற கடமை. கட்டாயம் விளங்கப்படுத்தி ஆகணும். என்னட்டு சொன்னா, சப்போஸ் இந்த கேள்வி ஃபைனலுக்கு வந்துட்டு என்று சொன்னா அதை சிறப்பாக செய்ய தெரிஞ்சிருக்கணும். என்ன? சரி, இப்ப இது 20 மார்க்ஸுக்கு வரும். இந்த கேள்வியை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதலாவது, ஒரு சில பேர் எழுதும் போது இந்த அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை என்று போடுறதில்லை. ஏனோ தெரியா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது. இந்த அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை போடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா கட்டாயம் போடணும். போட இல்லைன்னு சொன்னா மார்க்ஸ் கொஞ்சம் குறைபடும். நான் ஒரு சில பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் குறைச்சிருக்கேன். மார்க்ஸே இல்லாமலும் போட்டிருக்கேன் சில பிள்ளைகளுக்கு. ஏன்னு சொன்னா இந்த அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை போடாத காரணத்தினால. ஆகவே அடுத்த தடவை நீங்க எழுதி அனுப்பும் போது அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை தலைப்பு கட்டாயம் போடணும். சரி, இப்ப இந்த கேள்விக்கு அறிமுகம் எப்படி எழுதுற என்று பார்ப்போம். ஆரம்ப காலத்தில் அரசியல் என்பது அரசு மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறையாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. இப்ப இந்த கேள்வி என்ன வகையான கேள்வி? அரசியல் என்றது ஆஹ் ஆட்சியாளருக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமே சொந்தமானது. இதான் கேள்விட சுருக்கம். இதான் கேள்விட தெளிவு. முதல் கேள்வியை விளங்கணும். கேள்வியை விளங்குவதே விடையின் பாதி. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கேள்வியை விளங்குவதே விடையின் பாதி. அப்ப கேள்வி என்னத்தை செல்லுதுன்றத நாம தெரிஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். அந்த வகையில இந்த கேள்விக்கு அறிமுகம் எப்படி கொடுக்கணும் அது பார்ப்போம். ஆரம்பத்துல ஆரம்ப காலத்துல அரசியல் என்றது அரசோடையும் அரசாங்கத்துடனும் சுருங்கி காணப்பட்டது. சுருங்கித்தான் இருந்துச்சு. இப்ப கிரேக்க காலத்துல நம்ம பார்க்கிறோம். கிரேக்கத்துல அரசியலின் கருவாக இருந்தது எது? அரசு. அதே மாதிரி உரோம காலத்துல அரசாங்கம் தான் அரசியல் கருவாக இருந்துச்சு. காலம் போக போக விரிவடைந்து கொண்டு போயிடுச்சு. இப்ப நம்ம ஆரம்ப காலத்துல எதை பார்க்கணும்? ஆரம்ப காலத்துல இருந்துதான் கொண்டு வரணும். பைய பைய ஆரம்ப காலத்துல இருந்து மெது மெதுவாக கொண்டு வரணும். மெது மெதுவாக ஆரம்பத்துல இருந்து கிரேக்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மெது மெதுவாக வளர்ச்சி காலகட்டத்தை கொண்டு வர போறோம். அறிமுகத்துல ஆரம்ப காலத்தில் அரசியல் அரசு அரசாங்கத்தோடு தொடர்புடைய ஒரு செயல்முறையாகத்தான் இருந்துச்சு. இந்த புரிதலானது அரசு அரசாங்கம் ஆகிய பரப்புக்கு வெளியில் இடம்பெறும் அரசியலை அரசறிவியலில் பரப்புக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை. அதாவது எல்லா மக்களும் அரசு அரசாங்கம் என்று சொல்லி அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்ததுனால அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய விடயங்களை மக்கள் மறந்துட்டாங்க. அதுக்கு வெளியில அரசு அரசாங்கத்தை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்றத மக்கள் மறந்துட்டாங்க. சோ இதனால மக்கள் அரசுக்குள்ளேயும் அரசாங்கத்துக்குள்ளேயும் இருந்தாங்க ஆரம்ப காலத்துல.
ஆகவே தற்கால புரிதல் வலியுறுத்துவது என்னவெனில் அரசியல் செயற்பாடுகளுக்கு அரசு என்ற பரப்பு அல்லது அரசாங்கம் என்கிற பரப்பு மிக முக்கியமாக காணப்படினும், அதாவது இப்ப இருக்கிற புரிதல் ஆரம்ப காலத்துல எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அரசியல் என்று சொன்னால் அரசும் அரசாங்கமும் என்று சொல்லி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற புரிதல் எப்படி, அரசியல் செயற்பாடுகளுக்கு அரசியலுக்கு வந்து அரசும் அரசாங்கமும் மிக முக்கியம்தான், கட்டாயம் தேவைதான். ஆனாலும் அரசுக்கு வெளியிலும் அரசியல் இடம்பெறுகுதுங்கிறத மக்கள் புரிஞ்சு கொள்ளணுங்கிறத தற்கால புரிதல் செல்லுது. அதாவது தற்கால அரசியல் வந்து செல்லுது. ஆரம்ப காலத்துல அரசும் அரசாங்கமும் அந்த ரெண்டோடையும் வந்து சுருங்கி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. அரசையும் அரசாங்கத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை மக்கள் விளங்கி கொள்ளணும் என்று சொல்லி சொல்றாங்க. இதன்படி அரசியல் என்று சொல்றது அரசு அதிகாரம் தொடர்பான போராட்டத்துக்கு மட்டுமன்றி, அதாவது இந்த அரசியல்வாதியைத்தான் அப்படி சொல்றாங்க, அரசு அதிகாரத்துக்கான போராட்டம் அப்படி சொல்றது அரசியல்வாதியைத்தான் அப்படி சொல்றாங்க. அப்ப அரசியல்வாதியோட மட்டும் சுருங்கி இருக்காம சமூகத்தோடையும் சேர்ந்து அரசியல் செயல்படுத்தப்படுகிறது அப்படி சொல்லி நம்ம அங்க குறிப்பிடணும். தற்கால அரசியல் வந்து அரசியல்வாதியோட மட்டும் சுருங்கி இருக்காமல் சமூகத்தோடையும் அரசியல் சமூகத்தோடையும் பறந்து காணப்படுகிறது. அதாவது சமூகமும் அரசியலை பயன்படுத்துது அப்படி சொல்லி தற்காலத்துல வலியுறுத்தப்படுகிறது. இப்படி நாங்க அறிமுகத்தை கொடுக்கணும். ஆரம்ப காலத்துல எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்குது என்று கொடுத்துட்டு அரசியல் சமூகத்துக்கு மிக முக்கியமானது, அரசியல் சமூகத்துல பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறத நாங்க கொடுக்கணும். அறிமுகம் வழங்கிட்ட எல்லாருக்கும் எப்படி எழுதணும்? ரைட். உள்ளடக்கம் அநேகமான ஆட்கள் அநேகமான ஆட்கள் எழுதின எப்படி என்று சொன்னா 2019 பாஸ் பேப்பர் ஆன்சரை வச்சுதான் விட எழுதினேன். நான் இப்ப கேட்டாலும் எல்லாரும் ஓமட்டு தான் சொல்லுவாங்க. எழுதின அவ்வளவு பேரும் 2019 பாஸ் பேப்பர் ஆன்சரை வச்சு எழுதியிருப்பாங்க, இல்லாட்டி அவங்க சார் மார்க் கொடுத்த ஆன்சரை வச்சு எழுதியிருப்பாங்க, அவங்களோட ஸ்கூல்ல டியூஷன்ல கொடுத்த ஆன்சரை வச்சு எழுதியிருப்பாங்க. பட் அந்த ஆன்சர் எல்லாம் 2019 ஆன்சரோட தான் மெச் ஆகுது. ஆனா அது பிழை என்று சொல்லல, பார்க்காம எழுதியிருந்தா ஓகே. பட் பாடமாக்கி மனனம் செஞ்சு எழுதியிருந்தால் அதை தவிர்த்து கொள்ளணும். மனனம் செய்யறதை தவிர்த்து கொள்ளணும், விளங்கி எடுக்கணும். ரைட். இதுக்கு உள்ளடக்கம் எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கருத்துக்கு தெளிவு கொடுக்கணும். அரசியல் என்கிறது ஒரு சமூக பயன்பாடு என்று சொல்ற கூற்றுக்கு ஒரு தெளிவு ஒன்று நாங்க கொடுக்கணும். இந்த இடத்துல அவங்க அதைத்தான் எதிர்பார்க்காங்க. கேள்வியை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கேள்வியில பிள்ளைகளுக்கு தெளிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிதான் முதல் பார்ப்பாங்க. நீங்களோட விட வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு எழுதிருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை. இந்த பகுதியில உங்களுக்கு தெளிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிதான் பார்ப்பாங்க. ஒரு 10 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்க 2 பக்கத்துல விடை கொடுத்திருந்தாலும் 10 புள்ளிகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்க 4 பக்கம் 5 பக்கம் விடை எழுதியிருந்தாலும் 10 புள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற பக்கங்கள் முக்கியம் இல்லை, தெளிவு தான் முக்கியம். பேப்பர் திருத்துறவங்க பக்கங்கள் பார்க்க மாட்டாங்க, தெளிவுதான் பார்ப்பாங்க. இந்த பாடப்பகுதியில இந்த பிள்ளைக்கு தெளிவு இருக்குதா அப்படின்னு சொல்லித்தான் பார்ப்பாங்க. ரைட். அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடு, இதுக்கு நாங்க தெளிவு கொடுக்க போறோம் என்ற கூற்றின், அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடு என்ற கூற்றின் அர்த்தம் யாதெனில், அரசியல் என்பது தொழில்சார் அரசியல்வாதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வல்ல. அதாவது தொழில்சார் அரசியல்வாதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வல்ல என்பதாகும். அதாவது அரசியல்வாதிக்கு மட்டும்தான் இந்த அரசியல் சொந்தம் என்று சொல்லி செல்ல முடியாது. அது பொதுமக்களாகிய பிரஜைகளின் நாளாந்த பயன்பாடாகும். மேலே உள்ள விளக்கத்தை நோக்கும் போது பிரஜைகள் நாளாந்தம் அரசியல் செயல்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெளிவாகின்றது. அப்ப இந்த பந்தியில நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம், அரசியல் என்பது அரசியல்வாதியோடு மட்டும் சுருங்கவில்லை, அது பிரஜைகளுக்கும் சேர்த்து அது பிரஜைகளுக்கும் பயன்படுகிறது.
நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் பிரஜைகளுக்கு அது பயன்படுகிறது. ஆகவே அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடு. பிரஜைகள் அதை பயன்படுத்துறாங்க அப்படி சொல்லி நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த வகையில இப்ப மேலுக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்? பிரஜைகள் இந்த அரசியலை பயன்படுத்துறாங்க என்று சொல்லி இருக்கிறோம். கீழுக்கு என்ன சொல்ல போறோம்? அந்த பயன்பாடு எப்படி இருக்குது? அந்த பயன்பாடு எப்படி இருக்குது? பிரஜைகள் அதை பயன்படுத்துறாங்க. ஓகே, என்ன வழியில பயன்படுத்துறாங்க என்று நாங்க கொடுக்க போறோம். அந்த வகை நல்லா விளங்கணும். பாடமாக்கி எழுதக்கூடாது, விளங்கி எழுதணும். அந்த வகையில் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கிறார்கள், அரசியல் கட்சிகளில் இணைந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள், அத்தோடு தமது உறவினர்கள் அயலவர்களுடன் இணைந்து அரசியல் கலந்துரையாடல் செய்து அரசியல் தொடர்பாடலிலும் ஈடுபடுகின்றனர். அரசியல் தெளிவு மற்றும் அறிவு, விழிப்புணர்வு போன்றனவும் கட்டியெழுப்பப்படுகிறது. இந்த இடத்துல நாங்க என்ன கொடுத்திருக்கிறோம்? பிரஜைகள் எப்படி எப்படி அரசியலில் ஈடுபடுறாங்க, தேர்தலில் வாக்களிக்காங்க, ஓட்டு போடுறாங்க, அரசியல் கட்சிகளோட போய் ஜாயின் ஆகுறாங்க, ஆட்சியாளர் சரியில்லைன்னு சொன்னா எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. நம்மளோட கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து பதவி நீக்கம் செய்யறதுக்காக மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களை ஈடுபட்டாங்க. அதுவும் அரசியல் தான். ஆகவே மக்கள் அரசியல்ல ஈடுபடுற வழிகளை நாங்க இங்க சொல்லி இருக்கிறோம். அத்தோடு தமது உறவினர்கள் அயலவர்களுடன் இணைந்து அரசியல் கலந்துரையாடல் செய்யறாங்க. இப்ப டீ கடைக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா பழைய கிழவல் மாறலாம், அது வயதான ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அரசியலை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அரசியலை பத்தி தான் இப்பயும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு டீ கடை இல்லாட்டி ஏதாவது ஒரு கடைக்கு முன்னுக்கு போய் நின்றா அங்க வயதான ஆட்கள் இருந்தா போதும், அவ்வளவும் போதும். அந்த அந்த வருஷம் ஃபுல்லா நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்க இதுவரைக்கும் செய்திகள் கேட்கலன்னு சொன்னா அங்க போய் நின்று பாருங்க. அந்த வருஷம் ஃபுல்லா என்னென்ன செய்திகள் வந்துச்சோ அந்த எல்லா செய்தியும் அங்க 1 ஹவர்ல, ஒரு மணித்தியாலத்துல நாட்டை பத்தி சகல விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு வரலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு செய்தி தொகுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க பேசுவாங்க. வயதான ஆட்கள் வந்து அவங்களோட அனுபவங்களை வச்சு கொண்டு அரசியலை பத்தி பேசுவாங்க, அரசியலை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சில பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்படி இப்படி அரசியல் இருந்தா நெல்ல மட்டும் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாரோடைய இணைஞ்சி இதுவும் அரசியல் தான். இதுவும் அரசியல் செயல்முறை. பிரஜைகள் நாளாந்தம் செய்யற அரசியல் செயற்பாடுகள்ல இதுவும் உண்டு. ஆகவே இப்படியான வழிமுறைகள்ல பிரஜைகள் என்ன செய்யறாங்க? அரசியல்ல ஈடுபடுறாங்க. அடுத்த விஷயம் நாங்க சொல்ல போறோம். இப்ப வாக்களிக்கிறத பத்தி கொஞ்சம் விளக்க போறோம். விளக்கித்தானே எழுதணும். வேற எதுவும் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி விளக்கிறணும். அதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். இப்ப ஃபைனல்ல நீங்க எழுதும் போது ஏதாவது ஒரு இடத்துல எழுதும் போது ஸ்டக் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை விளக்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. விளக்கி கொடுக்கணும். ரைட், பார்ப்போம். இப்ப நாங்க வாக்களிக்கிறத பத்தி விளக்க போறோம். வாக்களிக்கிறது ஒரு ஜனநாயக சமூகத்தில் சமூக பயன்பாடு என்ற வகையில் பிரஜைகள் மேற்கொள்ளும் மிக முக்கியமான செயற்பாடு வாக்களித்தல் ஆகும். அப்ப ஒரு ஜனநாயக சமூகத்துல சமூக பயன்பாடு, அதாவது மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யற ஒரு செயல் என்று சொன்னா அது வாக்களிக்கிறது தான். வாக்களித்தல் என்பது தொழில்சார் அரசியல்வாதிக்கு மாத்திரம் சொந்தமான உரிமை அல்ல. அதாவது வாக்களிக்கிறது என்று சொல்றது அரசியல்வாதிக்கு மட்டும் சொந்தமானது ஒன்று இல்லை என்று சொல்லி சொல்றாங்க. 40 நிமிஷத்துல ஜூம் கட் ஆகினா எங்க இருந்து லிங்க் எடுத்தீங்களோ அங்கேயே போய் திரும்பவும் ஜாயின் ஆகுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல ஜாயின் ஆகினா போதும். ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுங்க. தொடர்ந்து படிக்க இயலாதே, கஷ்டம். அதுக்காக சொல்றேன். வாக்களித்தல் மூலம் பிரஜைகள், வாக்களித்தல் என்பது தொழில்சார் அரசியல்வாதிக்கு மட்டும் இல்ல, அது மக்களுக்கும் உரித்தான ஒன்று. அந்த வகையில வாக்களித்தல் ஒரு சமூக செயல்பாடு. அதாவது வாக்களிக்கிறதுங்கிறது சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை செய்யணும், கட்டாயம் கட்டாயம் செய்யணும். சோ அது ஒரு சமூக செயல்பாடு. வாக்களித்தல் மூலம் பிரஜைகள் 2 முக்கியமான பணிகளை மேற்கொள்கிறார்கள். அப்ப நாங்க வாக்களிக்கிறத பத்தி சொல்லிட்டோம். அதை இன்னும் விளக்க போறோம். விளக்கித்தான் எழுதணும், வேற வழி இல்லை நமக்கு. விளக்கித்தான் எழுதணும் எல்லா விஷயத்தையும். வாக்களித்தல் மூலம் பிரஜைகள் 2 முக்கியமான அரசியல் பணிகளை மேற்கொள்கிறார்கள். ஒன்று, தம்மையும் தாம் சார்ந்த சமூகத்தையும் ஆள்வதற்கு ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்கின்றனர். அப்போ ஓட் ஓட் பண்ற மூலமாக
தன்னையும் தன்னை சமூகத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தை என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்றது மூலமா என்ன செய்யலாம், தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய சமூகத்தின் தேவைகளையும் தண்ட பிரச்சனைகளையும் தன்னுடைய சமூகத்தின் பிரச்சனையும் என்ன செய்யலாம், அந்த அரசாங்கம் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். அடுத்தது, தன்னையும் தம் சமூகத்தையும் ஆள்வதற்கு அதிகாரங்களை வழங்குகிறார்கள். அதாவது அந்த அரசாங்கத்தை செலக்ட் பண்ணியாச்சு, இப்ப அந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், அதிகாரத்தை வழங்கணும். அப்படி அதிகாரத்தை மக்கள் எல்லோரும் அந்த வாக்களித்தல் மூலமாக அந்த அதிகாரத்தை அரசாங்கத்துக்கு வழங்குறாங்க. அந்த இறைமைங்கிற அதிகாரத்தை மக்கள் வந்து வழங்குறாங்க. மக்கள் அந்த வாக்களிக்கிற அதிகாரம் தான் ஆட்சியாளர் செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இறைமை அதிகாரமாக மாறுது. இறைமை அதிகாரமாக மாறுது. இதன் மூலம் அரசியல் என்பது ஒரு சமூகம் சார்ந்த செயற்பாடு என்பதை எம்மால் உணர முடிகிறது. அடுத்தது, அரசுடனான பிரஜைகளின் உறவானது எப்போதுமே மறைமுகமானதாகும். இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் மறைமுகமாகத்தான் அரசோட செயல்படுறோம். என்ன, நேரடியாக யாரும் செயல்படுறது இல்லை. அரசியல்வாதிகள் மட்டும்தான் அந்த அரசோட நேரடியாக தொடர்பு வைக்கிறாங்க. ஆனா கிரேக்க காலத்துல எப்படி பிரஜைகள் அரசோட நேரடியாக தொடர்புகளை பேணி வந்தாங்க. இருந்தாலும் பிரஜைகள் அரசோட நேரடியாக தொடர்புல இருந்தாலும் சரி, மறைமுகமாக தொடர்புல இருந்தாலும் சரி, பிரஜைகள் அரசோட இல்லாட்டி அரசியலோட தொடர்புல இருக்காங்க. இதான் நமக்கு தேவை. இதான் நம்ம பார்க்க வேண்டிய விடயம். மறைமுகமாக தொடர்புல இருந்தாலும் சரி, நேரடியாக தொடர்புல இருந்தாலும் சரி, பிரஜைகள் அரசோட தொடர்புல இருக்காங்க. பிரஜைகள் அரசியலோட தொடர்புல இருக்காங்க. அப்ப அரசியலுங்கிறது என்ன, ஒரு சமூக செயல்பாடு. எல்லா பிரஜைகளுக்கும் அது அவசியம். அரசுக்கு வெளியிலும் சமூக மட்டத்திலும் அரசியலை மேற்கொள்ளும் போதும் பிரஜைகள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அதாவது அரசுக்கு வெளியில இருந்தாலும் சரி, சமூக மட்டத்தில், அதாவது மேல் மட்டத்தில் இருந்தாலும் கீழ் மட்டத்தில் இருந்தாலும், அதாவது கொஞ்சம் பெரிய ஆக்கள்னு சொல்லுவோமே, இவங்க கொஞ்சம் பெரிய ஆக்கள் சமூகத்துல, இவங்க சமூகத்துல கீழ்த்தரமான ஆக்கள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சில இடத்துல இந்தியாவுல கூட அப்படி சொல்றது, இந்தியாவுல எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி எந்த சமூக மட்டத்துல இருந்தாலும் பிரஜைகள் அரசியலோட ஈடுபடுறாங்க. அரசுக்கு வெளியில இருந்தாலும் சரி, சமூக மட்டத்துல, எந்த சமூக மட்டத்துல எந்த மட்டத்துல இருந்தாலும் சரி, பிரஜைகள் என்ன செய்யறாங்க, அரசியலோட ஈடுபடுறாங்க. இது சிவில் சமூகத்துறை சார்ந்த அரசியல் ஆகும். சிவில் சமூகம் அப்படின்னு சொன்னா என்ன, அதையும் விளக்க போறோம். அப்ப நம்ம உள்ளடக்கத்துல என்னென்னத்தை விளக்குறோம், வாக்களித்தல் பத்தி விளக்குறோம். அடுத்தது சிவில் சமூகம் பற்றி விளக்குறோம். அப்ப உள்ளடக்கத்துல இந்த ரெண்டு விஷயம் விளக்கணும். இப்படி ஒரு கேள்வி வந்தா உள்ளடக்கத்துல இந்த ரெண்டையும் பத்தி விளக்கணும். சிவில் சமூக செயல்பாடு என்னன்னு சொன்னா, பிரஜைகள் தனித்தனியாக செயல்படாம பிரஜைகளை ஒன்றாக்குறது. ஒன்றாக்குறது தான் சிவில் சமூகம். சிவில் சமூகத்துல மிக முக்கியமான பணி என்ன, பிரஜைகள் வந்து தனித்தனியாக செயல்படக்கூடாது. அவங்க எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது தான் சிவில் சமூகத்தின் நோக்கம். சிவில் சமூகம் என்பது பிரஜைகளின் சிறப்பான வாழ்க்கை நலன் பொது தேவைகளை அடைந்து கொள்வதற்காக சமூக அமைப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான சமூக வாய்ப்பாகும். அதாவது பிரஜைகள் வந்து நல்லா வாழணும், பிரஜைகளுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை ஒன்று அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அரசியல் ஊழல்கள் இல்லாத ஒரு ஜனநாயக வாழ்க்கையை பிரஜைகளுக்கு அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக சிவில் சமூகம் என்ன செய்யுது, படாத பாடு படுகுது. அப்படி சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சிவில் சமூகம். இது வந்து பல வகையில வேறுபட்டு காணப்படுகிறது. விளையாட்டுக்கென்று சொல்லி தனியாக சிவில் சமூக அமைப்புகள் இருக்குது. சமயத்துக்கென்று சொல்லி தனியாக சிவில் சமூக அமைப்புகள் இருக்குது. சமூக சேவைகள் செய்யறதுக்கென்று சொல்லி தனியாக சிவில் சமூக அமைப்புகள் இருக்குது. சிவில் சமூகங்களில் பிரஜைகள் துறை சார்ந்தும் கீழ்மட்டங்களிலும் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அதாவது சமூகத்துல எந்த மட்டத்துல இருந்தாலும் சரி, கீழ்மட்டங்கள்ல இருந்தாலும் சரி, பிரஜைகள் ஒரு துறை சார்ந்து இருந்தாலும் சரி. இப்ப வைத்தியர் என்று சொன்னா வைத்திய துறைக்கென்று சொல்லி தனியாக சிவில் சமூகம் இருக்குது. ஆசிரியர் என்று சொன்னா ஆசிரியர் துறைக்கென்று சொல்லி தனியாக சிவில் சமூகம் இருக்குது. அப்ப இப்படி துறை சார்ந்து இருந்தாலும் கீழ்மட்டங்கள்ல இருந்தாலும், விவசாயி, மீனவர், இப்படி கீழ்மட்டம், அதாவது ஏழ்மையாக இருந்தாலும்
ஏழ்மை அந்த மட்டத்துல இருந்தாலும், கொஞ்சம் வசதி இல்லாம இருந்தாலும், அவங்களும் அரசியல்ல ஈடுபடணும்ங்கிறதுக்காக சிவில் சமூகம் என்ன செய்யுது? பாடுபடுகிறது. இதன் மூலமே பிரஜைகள் செயலூக்கம் உள்ள பிரஜைகளாக மாறுகிறார்கள். இந்த சிவில் சமூகம் இருக்கிறதுனாலதான் பிரஜைகள் அரசியல்ல துடிப்பாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த சங்கங்களில் பிரஜைகள் செயற்படுவதன் மூலம் ஜனநாயகத்தை பத்தி படிக்கிறாங்க. ஜனநாயகத்தை பத்தி படிக்கிறாங்க. இது ஒரு முறை சாரா வழி. என்ன முறை சாரா வழி? சிவில் சமூகம்ங்கிறது முறை சாராத வழி. புத்தகம், நோட்ஸ் எதுவும் இல்லாம பிரஜைகள் அரசியலை படிக்கிறதுக்கு இந்த சிவில் சமூகம் வந்து ஒரு உந்து சக்தியாக காணப்படுகிறது. அந்த வகையில் கிராமிய மட்டத்தில் இருந்தாலும் கிராமிய மற்றும் கீழ்மட்ட சிவில் அமைப்புகள் ஜனநாயக பிரஜைகளை பயிற்றுவிக்கும் களமாக செயல்படுகின்றன. கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, கிராமத்திலையும் சிவில் சமூகங்கள் இருக்குது, நகரத்திலையும் சிவில் சமூகங்கள் இருக்குது. அவை இப்படியான சிவில் சமூகங்கள் என்ன செய்யுது? பிரஜைகளை ஒரு ஜனநாயக பிரஜைகளாக, நாட்டுக்கு எப்படி நல்லது செய்யணும் சொல்லி யோசிக்கக்கூடிய பிரஜைகளாக மாற்றுது. அடுத்தது, அரசுக்கு வெளியில் சிவில் சமூகத்தில் நடைபெறும் பிரஜைகள் சார் அரசியல் செயற்பாடு பற்றி நோக்கும் போது குறிப்பிட்ட ஒரு துறையில், உதாரணமாக வைத்தியர்களுக்கு, இப்ப சிவில் சமூகத்துல பிரஜைகள் எப்படி அரசியலை பத்தி படிக்காங்க என்று பார்த்தால், உதாரணமாக வைத்தியர்களுக்கு சொல்லி ஒரு சிவில் சமூகம் இருக்குது. இப்ப வைத்தியர்களுக்கு சம்பளம் போதாது என்று சொன்னால் அந்த சங்கம் வந்து என்ன செய்யும் என்று சொன்னா போராட்டங்கள் நடக்கும். ஜனநாயக வழிமுறைகள்ல போராட்டங்கள் நடத்துவாங்க. பல முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க ஜனநாயக வழியில. அப்ப இப்படியான வழிகளை மேற்கொள்றது மூலமாக இதை பார்க்கிற பிரஜைகள் என்ன செய்வாங்க? ரைட், நாட்டில வந்து ஏதாவது போராட்டம் செய்யணுமாக இருந்தால் ஜனநாயக வழிமுறையில தான் செய்யணும், யாப்புக்கு உட்பட்ட வகையில தான் செய்யணும்னு சொல்லி அரசியலை பத்தி என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அதேபோல் சிவில் சமூகத்தின் அரசியல் நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டாக 2020-21ஆம் ஆண்டு காலப்பகுதியில கோட்டாபய ராஜபக்ச அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறதுக்காக சிவில் சமூகங்கள் என்ன செஞ்சிச்சு? முன்னுக்கு நின்றுச்சு. சிவில் சமூகங்கள் தான் அண்டு மக்களை திரட்டி நாட்டின் ஜனாதிபதி மோசமாக செயல்படுறார் என்றதுனால அவரை ஆட்சியிலிருந்து நீக்கிறதுக்காக போராடிச்சு. எது? சிவில் சமூகங்கள் தான். சிவில் சமூகங்கள் தான் இப்படி முன்னின்று போராடிச்சு. அப்ப இந்த வழிகள் மூலமாகவும் பிரஜைகள் என்ன செய்வாங்க? அரசியலை பத்தி அறிவாங்க. அப்ப இவ்வளவுதான் உள்ளடக்கம். முடிவுரையில எழுத போறோம். என்னண்டு அரசியல் வந்து அரசாங்கத்தோட சுருங்கி இருக்கக்கூடாது, அது வந்து பிரஜைகளும் பங்கேற்கும் ஒரு சமூக பயன்பாடு அப்படின்னு சொல்லி நாங்க முடிவுரை கொடுக்கணும். இவ்வளவுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இப்படித்தான் எழுதுற. அப்ப அறிமுகத்துல வந்து எப்படி சொல்லணும்? ஆரம்பத்துல அரசாங்கம் உண்டாக, அதாவது வரையறுக்கப்பட்டு இருந்துச்சு. அரசாங்கத்துக்குள்ளே மக்கள் சுருங்கி இருந்தாங்க. பிறகு காலம் செல்ல செல்ல அது வளர்ச்சி அடைஞ்சு இப்ப மக்கள் அரசியலோட முற்று முழுதாக சம்பந்தப்படுறாங்க. அதாவது நாளுக்கு நாள் பிரஜைகளோட வாழ்க்கையில அரசியல் சம்பந்தப்படுகிறது, பயன்படுகிறது என்றதை நாங்க கொடுக்கணும். அறிமுகத்துல உள்ளடக்கத்துல அதே விஷயத்தை விளக்கி கொடுக்கணும். வாக்களித்தல் பற்றி கொடுக்கணும், சிவில் சமூகத்தை பற்றியும்